ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி அந்த பொட்டேட்டோ ஃப்ரையை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் வித்தின் 10 to 15 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபிங்கர் சிப்ஸ் ஸ்டைலில் அந்த ஸ்லைசஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு, ஆயில் ஹீட் ஆனதுமே கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, அந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வந்து பொரிஞ்சு வர அந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை உருகி போட்டுருங்க. இதெல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்க அந்த டைமில் 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், குழம்பு மசால் பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூனு, இல்லை கரம் மசாலா அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். தேவையான அளவு உப்பு. எல்லோரும் பொட்டேட்டோ போட்டு தான் நம்ம சேர்ப்பாங்க. நம்ம ஆயிலே சேர்த்துறோம். இந்த இதை சேர்க்கும் போது ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கை பிரட்டும் போது எல்லாம் நல்லா மிக்சிங் வெள்ளாக வரும். அதுக்காக தான் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அந்த கழுவி வச்சுருக்க பொட்டேட்டோவை வந்து இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மசாலாஸும் உருளைக்கிழங்குல படுற மாதிரி கலந்து விட்டு அடுப்பை வந்து தட்டு போட்டு மூடிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நீங்கள் கிளறி விடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கரண்டி வச்சு குத்தி பார்க்கும்போது வெந்துருச்சுங்க. நல்லாவே ஒரு ப்ரௌன் ஷேடுக்கு வந்துச்சு. சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.